சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவை பார்த்தா ஒரு வழியா காட்டுக்குள்ள போய் கண்டுபிடிச்சிறாங்க. சேது மயங்கி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. சேதுவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. சேதுவை ஆஸ்பத்திரியில் பரிசோதனை பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, சேது இனிமேல் உயிர் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பார்த்த ராஜாங்கம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாரு. மோகனா அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருது. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, என் பிள்ளையை எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுங்கள், அங்கே கூட்டிகிட்டு போய் என் பிள்ளை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் டாக்டருடைய கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம், அதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ண முடியும், இந்த அளவுக்கு இவர் உடம்புல அடிபட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மிருகங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக தாக்கி இருக்கிற மாதிரி இருக்குது, தலைப்பகுதியெல்லாம் பயங்கரமாக அடிபட்டு இருக்குது, ரத்தம் வேற நிற்காமல் போய்கிட்டு இருக்கு, இவர் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அவருக்கு சுயநினைவு திரும்பவே வரலை. இவர் இப்படியே இருந்தாருன்னா கோமாக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அதை கேட்டுட்டு தமிழ் எல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. மோகனா அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா ஈஸ்வரி மனசில் கிடந்து குதூகலம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சேது, என்ன சேது, உன்னை என் மகளுக்கு கட்டி வைக்கலாம்னு பார்த்தேன், சேது கடைசியில் உனக்கு இந்த நிலைமை வரணுமா சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கு. இங்கே தாமரை பார்த்தா, என்ன மாமா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே மாமா, நீங்கள் மட்டும்தான் என் மாமா இங்கே தங்குனீங்க, நீங்கள் மட்டும் இங்கே தங்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி என் புருஷனாக இருப்பீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் அழுதுகிட்டு இருக்கு. இங்கே ராஜாங்கம் பார்த்தா மோகனா கிட்ட அழுதுகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பார் மோகனா, அந்த சாமியார் நேற்று நம்மளை எச்சரிக்கை பண்ணினாரு, நாம் தான் தவறு பண்ணிட்டோம், நம்ம சேதுவை இங்கே விட்டுருக்கவே கூடாது, சேதுவை இங்கே தனியாக விட்டனதுனால தான் இந்த நிலைமை வந்துருச்சு, அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னது உண்மையாயிரும் போலையே மோகனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே பார்த்தா தமிழும் மோகனா கிட்ட கேட்குது, அத்தை என்ன சொல்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவும், நேற்று அந்த முருகன் கோயில்கிட்ட ஒரு சாமியார் இருந்தார் தமிழ், அவரை நாங்கள் பார்த்தோம், அவர் தான் சொன்னார், உசுருக்கு மேலே நினைக்கிற உன் பிள்ளையோட உயிருக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், வாங்க அத்தா அந்த சாமியாரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், எதுக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்குறாங்க. இல்லை அத்தா, அவரே போய் பார்த்தா இவர் உயிர் பிழைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது, வாங்க அத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், சரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் பார்த்தா அந்த சாமியாரை போய் பார்க்குறாங்க. அந்த சாமியாரை பார்த்தது, என்ன நான் சொன்னது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ராஜாங்கமும் மோகனாவும், ஐயா என் பிள்ளை எனக்கு எப்படியாவது வேணுமையா, என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணுமையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கதறிக்கிட்டு இருக்கிறாரு. இது அவனுடைய கட்டளை, இது நடந்தே தீரும், நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா, எந்த அளவுக்கு நீ கொடைக்கானலில் இருந்து சீக்கிரமாக போகிறதுக்குள்ளே உன் பிள்ளைய பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனாதான் சொன்னேனா இல்லையா, விதி நடந்தே தீரும், உன்னால் முடிஞ்சால் அதை நீ மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லிடுறாரு. சக்தி வாய்ந்த முருகன் இவர் உன்கிட்ட உன்னுடைய வேண்டுதலை எந்த அளவுக்கு நீ கடுமையாக வைக்கிறியோ உன் பிள்ளையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லவும், இங்கே பார்த்தா தமிழ் எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நான் பண்ணுறேன், அவர் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் பார்த்தா ராஜாங்கம், நீ வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க, இந்த நிலைமையில் எப்படிமா நீ வேண்டுதலெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழ் பார்த்தா, இல்லை மாமா, எனக்கு அவர் தான் முக்கியம், என்னால் எவ்வளோ கடுமையான வேண்டுதல் ஆனாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா எவ்வளோ கடுமையான வேண்டுதலாக இருந்தாலும் அதை முருகன் கோயிலில் பண்ணுறதுக்கு தமிழ் தயாராகிக்கிட்டு இருக்குது.